இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். தமிழக சட்டமன்ற தேர்தலில் வந்த முடிவு அண்ணா திமுகவை புரட்டி போட்டது, திமுகவை தோல்வியடை வைத்தது. ஆனாலும் திமுக கொஞ்சம் சுதாரித்து கொண்டது. அண்ணா திமுக கிட்டத்தட்ட வீழ்ச்சி அடைந்து விட்டது. அண்ணா திமுகவிற்கு இனி வளர்ச்சி இல்லை என்று சொல்லப்படுகின்ற இந்த நேரத்தில் திமுகவின் தலைவர் மு.க. ஸ்டாலின் அண்ணா திமுகவில் இருந்து விலகுகின்றவர்களை நேரடியாகவே தொலைபேசியில் அழைக்கிறார். அவருடைய மொபைல் போன் நம்பரை வாங்கி அவர்களுக்கு ஸ்டாலினே பேசுகிறார். அவர்களிடம் பேசி, நீங்கள் அண்ணா திமுகவை விட்டு விலகுவதாக இருந்தால் தமிழக வெற்றி கழகத்திற்கு போகாதீர்கள், திமுகவில் இணையுங்கள், திமுகவில் உங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கிறது. ஏற்கனவே அண்ணா திமுகவில் இருந்து விலகி வந்த ஏவா வேலு, அனிதா ராதாகிருஷ்ணன், சாத்தூர் ராமச்சந்திரன், ஈரோடு எஸ் முத்துசாமி உள்ளிட்டவர்களெல்லாம் கடந்த திமுக ஆட்சியில் அமைச்சர்களாக இருந்தார்கள். செந்தில் பாலாஜி அமைச்சராக இருந்தார். 400 நாட்களுக்கு மேல் சிறையில் இருந்தாலும் கூட செந்தில் பாலாஜியை விட்டு கொடுக்கவில்லை. செந்தில் பாலாஜியை காப்பாற்றினோம். ஆகவே தமிழக வெற்றி கழகத்திற்கு போகாதீர்கள். நீண்ட நாள் தமிழக வெற்றி கழக ஆட்சி நீடிக்காது. அப்படியே நீடித்தாலும் தமிழக வெற்றி கழகத்தில் இணைகின்ற அண்ணா திமுகவை சார்ந்தவர்களுக்கு எதிர்காலம் இருக்காது. அவர்களை வைத்து தமிழக வெற்றி கழகம் தன்னுடைய கட்சியின் கட்டமைப்பை தான் வளர்த்து கொள்ளுமே தவிர அவர்களை வளர விடாது என்று அண்ணா திமுகவை சார்ந்தவர்களுக்கு ஸ்டாலின் அவர்கள் ஆசை காட்டி திமுகவிற்கு இழுக்க முயற்சி செய்கிறார். இதற்கெல்லாம் பின்னணியில் இருக்கின்ற காரணம் என்னவென்று கேட்டால், நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் ஏதோ வீசிய அலையில் நடிகர் விஜய் கட்சி வெற்றி பெற்று விட்டது. அந்த கட்சிக்கு ஸ்தாபன பலம் இல்லை, அமைப்பு ரீதியான பலம் இல்லை. மாவட்டங்களில், ஒன்றியங்களில், நகரங்களில், கிராமங்களில், சிற்றூர்களில், நகர பகுதிகளில், வட்டங்களில் அந்த கட்சிக்கு அமைப்பு இல்லை. அமைப்பு இல்லாத ஒரு கட்சி எவ்வளவு வெற்றியை பெற்றாலும் கூடிய விரைவில் படு தோல்வியை சந்திக்கும். ஏனென்றால் போன தேர்தலில் ஏதோ ஒரு வேகத்தில் ஓட்டு வாங்கிவிட்டார்கள். இனிமேல் அமைப்பு ரீதியாக மக்களை சந்தித்து மக்களிடையே பேசினால், மக்களிடம் ஓட்டு கேட்டு மக்களுக்கு நம்பிக்கையை ஊட்டினால்தான் இனி இதே தமிழக வெற்றி கழகம் கூட ஆட்சிக்கு வர முடியும். அதை உணர்ந்திருக்கிறது தமிழக வெற்றி கழகம். ஆகவேதான் ஆதவ் அர்ஜுனா போன்றவர்கள், புஷி ஆனந்த் போன்றவர்கள், அதை பற்றி நன்றாக தெரிந்து வைத்திருக்கின்ற செங்கோட்டையன் போன்றவர்கள், அண்ணா திமுகவில் இருக்கின்ற முக்கிய பிரமுகர்களை தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்து தமிழக வெற்றி கழகத்தை அமைப்பு ரீதியாக வளர்த்து எடுத்து அதை பலமாக உருவாக்க நினைக்கிறார்கள். அதற்கு ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி கொள்ள திட்டமிடுகிறார்கள். இதை சரியாக உணர்ந்து கொண்ட திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள், தமிழக வெற்றி கழகம் அமைப்பு ரீதியாக வளர்ந்து பலமாவது எதிர்காலத்தில் திமுகவிற்கும் ஆபத்தாக முடியும். இந்த தேர்தலில் ஒரு அளவிற்கு வெற்றி பெற்று தோல்வி அடைந்தாலும் கூட சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி என்கின்ற அந்தஸ்தை காப்பாற்றி கொண்டோம். ஆகவே அண்ணா திமுகவில் இருக்கின்ற நிர்வாகிகள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைவது ஒரு விதத்தில் திமுகவிற்கு ஆபத்தை ஏற்படுத்தும். ஆகவே அண்ணா திமுகவில் இருந்து வெளியேறி தமிழக வெற்றி கழகத்தில் இணைகின்ற அண்ணா திமுகவின் முக்கிய பிரமுகர்களை திமுகவில் இணைத்து விட்டால் தமிழக வெற்றி கழகம் அமைப்பு ரீதியாக கிராமம், நகரம், பேரூர் உள்ளிட்ட பகுதிகளில் வளர முடியாது. அமைப்பு ரீதியாக அவர்கள் இயக்கத்தை கட்ட முடியாது. அமைப்பு ரீதியாக அவர்கள் இயக்கத்தை உருவாக்க முடியாது. இப்பொழுது ஒரு வேகத்தில் வந்து சமூக வலைதளங்களில்
ரீல்ஸ் போட்டவர்கள் தொடர்ந்து அப்படியே இருப்பார்கள் என்று சொல்ல முடியாது. அமைப்பு ரீதியாக தொண்டர்களை திரட்டிய இயக்கம்தான் தொடர்ந்து தேர்தலை சந்திக்க முடியும். ஆகவே அமைப்பு ரீதியாக இயக்கத்தை கட்டமைக்க திரட்ட தமிழக வெற்றி கழகம் முடிவு செய்திருக்கிறது. தமிழகம் வெற்றி கழகம் அமைப்பு ரீதியாக வளர்ப்பதற்கு, அதை திரட்டுவதற்கு அனுமதிக்க கூடாது என்கின்ற ஒரே காரணத்தால் அரசியலை நன்றாக தெரிந்து வைத்திருக்கின்ற திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் அண்ணா திமுகவிலிருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்திற்கு செல்பவர்களுக்கு ஆசை வார்த்தை காட்டுகிறார். அவர்களுக்கு உத்தரவாதம் தருகிறார். அவர்களை திமுகவில் இணைக்க முயற்சிக்கிறார். அவரே நேரடியாக தொடர்பு கொள்கிறார். இது ஒரு விதத்தில் தமிழக வெற்றி கழகத்திற்கும் பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட அண்ணா திமுக சிதறிவிட்டது. அண்ணா திமுகவை வைத்து தமிழக வெற்றி கழகம் ஆதாயம் அடைந்ததை போல திமுகவும் ஒரு பெரிய ஆதாயத்தை அடைவதற்கு முயற்சி செய்து கொண்டு இருக்கிறது. அதில் கிட்டத்தட்ட திமுகவும் ஒரு அளவிற்கு வெற்றி பெற்றுவிடும் என்றுதான் கருதுகிறேன் என கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.